தமிழ்நாட்டில் வாக்கு சதவீதம் உயர்ந்ததுக்கு காரணம் திமுக தான் அப்படின்னு ஒரே போடா போட்டிருக்காரு பாஜக அமைச்சர் ஒருத்தர், மத்திய இணை அமைச்சர் எல் முருகன். அவரே தான். என்னன்னா, செய்தியாளர் கேட்குறாங்க, எங்க தமிழ்நாட்டில் வாக்கு சதவீதம் உயர்ந்ததுக்கு காரணம் எஸ்ஐஆர் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, எஸ்ஐஆர் அதெல்லாம் ஒரு காரணமும் கிடையாதுங்க. தமிழ்நாட்டில் வாக்கு சதவீதம் உயர்ந்ததுக்கு ஒரே ஒரு காரணம் தான். என்னன்னா, திமுக மேல மக்களுக்கு இருக்கிற கோபமும் வெறுப்பும் தான் காரணமே தவிர வேற எந்த காரணமும் ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாரு. என்னங்க இவர் இப்படி சொல்லிட்டாரு? எஸ்ஐஆரை கொண்டு வந்ததே இவங்க தான். கடைசியில் எஸ்ஐஆர் காரணமே இல்லை வாக்கு சதவீதம் உயர்ந்ததுக்கு, திமுக மேல இருக்கிற வெறுப்பு தான் காரணம். இப்படி அந்தர்பல்ட்டி அடிச்ச மாதிரி பேசிட்டாரு. ஐயா, கொஞ்சம் பார்த்து டெல்லி பக்கம்லாம் போகும்போது கொஞ்சம் பார்த்து போங்க. இதெல்லாம் அவங்க காதில் விழுந்தா என்ன எது சொல்லுவாங்கன்னு ஒன்றும் புரியல. சரிங்களா? சரி, இப்போ அண்ணன் என்ன சொல்றாருன்னு நீங்களே பாருங்க. இந்த வாக்கு சதவீதம் என்பது, அது இந்த விறுவிறுப்பு வாக்குப்பதிவு என்பது திமுக அரசாங்கத்தின் மேல மக்களுக்கு இருக்கின்ற அந்த கோபத்தை காட்டுகிறது. திமுக அரசாங்கம் மேல அவங்க வச்சிருக்கிற அந்த ஆதங்கத்தை, அவங்க மேல ஒரு வெறியை வச்சிருக்காங்க. அதுதான் இவ்வளவு விறுவிறுப்பான வாக்குப்பதிவு. இந்த வாக்கு சதவீதமானது திமுக அரசாங்கத்திற்கு எதிரான வாக்கு சதவீதமாக இருந்தது. அடுத்ததா எல் முருகன் அவர்கிட்ட செய்தியாளர் கேட்குறாங்க, ஏங்க இந்த வாக்கு சதவீதம் உயர்ந்ததால திமுக ஆட்சி அமைக்கும், அவங்களுக்கு நிறைய வாக்குகள் விழும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்களே, பேச்சு அடிபடுது, இதை நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, எது வாக்கு அதிகரிக்குமா, வெறும் 0 தான், முட்டை தான் வாங்கின்னு போகணும் அப்படின்னு நக்கலா சொல்லி இருக்காரு எல் முருகன் அவர்கள். 0 தான், வெறும் 0. ஆனா மக்கள் ஓட்டு சதவீதம் பாருங்க, எவ்வளவு எழுச்சியான வாக்கு, எவ்வளவு ஒரு வேகமா ஓட்டு போட்டிருக்காங்க. திமுக அரசாங்கத்தை தூக்கி எறிய வேண்டும் என்பதற்கான வாக்காக தான் இந்த வாக்குகள்.